ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பல புது அப்டேட்டு வந்திருக்கு. ஏன்னா 20 நாள் கழிச்சு போட்டிருக்கியே, அதுக்கு முன்னாடியே அந்த கார் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த காரும் ரேசிங்கில் கொஞ்சோண்டு புதுசாக்கியிருக்கானுங்க. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ஒரு 3 அப்டேட்டு கையில் இருக்குது கைஸ். அதை நீங்கள் ஏற்கனவே பிக்சரில் பார்த்து வந்திருப்பீங்க, ஃப்ரண்ட் பிக்சரில். அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்ல போகிறேன். அதுவும் இந்த ரேசிங் மோட்லேயும் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க, இந்த கார்டு சீட் கோடு டாப் ஸ்பீடு எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அதெல்லாம் பற்றி பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லேக்ஷர் பண்ணிடுங்க. இப்போ முதல்ல நமக்கு முன்னாடி கொண்டு வந்தது 4321 இந்த ஆரஞ்சு கலர் காரு, 4322 இந்த ரெட் கலரு, 4323 இந்த பச்சை கலர், அப்புறம் 4324 பச்சை கலர் வேன். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஃபைனலாக வந்திருக்க கார் 4325 இந்த வெள்ளை கலர். இதுக்கு மற்ற கார் மாதிரி நம்மளால் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது, பெயிண்ட்டும் மாற்ற முடியாது. நான் உங்களுக்கு அதை போன அப்டேட் வீடியோலேயே போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அதோட எல்லா நம்ம இப்போ போட்ட 5 காரோட இதோடு சேர்த்து 5 காரோட டாப் ஸ்பீட் 270 தான், அதுக்கு மேலே கிடையாது. இப்போதைக்கு வாங்க நம்ம அந்த ரேஸ் மோடில் அப்படி என்னடா புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது. ஆனால் ரேஸ் மோடுக்கு தேவைப்படுற கண்டென்ட்டுன்னு நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் நம்ம போன அப்டேட்லேயே. அது அவனுங்க காது கேட்டுருச்சா என்னவோன்னு தெரில, அந்த இதை போட்டிருக்கானுங்க. இருங்க ஒரு நிமிஷம், இது முதல்ல நம்ம இந்த ரேஸ் மோடை கிளிக் பண்ணிடுவோம். இந்த ரேஸ் மோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போதைக்கு வாங்க நம்ம இந்த ரேஸ் காரோட இருப்போம். இங்கே பொசிஷன் தெரியுதா கைஸ்? நம்ம இந்த பொசிஷன் தான் சொன்னோம், ஏன்னா நமக்கு முன்னாடியே பொசிஷன்ஸ் தராமல் சும்மா காரில் ஓட்ட மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த பொசிஷன்ஸ் ஒன்று புதுசாக, அதுக்கப்புறம் இந்த பச்சை கலரில் ஒன்று தந்திருக்கானுங்க. இருங்க நான் ஒன்று அதை காமிக்கிறேன் உங்ககிட்ட. இங்கே தெரியுது பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடி எங்கே போகிறதுன்னு தெரியாது. இப்போ இந்த பச்சை கலர் காமிச்சு இங்கிட்டு போகணுன்னு காமிக்கிறேனுங்க. இது ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம பொசிஷன் அங்கே சைடில் தெரியுது பாருங்கள். முன்னாடி நம்ம எத்தனாவதுனே தெரியாமல் போய்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம பொசிஷன் நம்பர் 5, பொசிஷன் நம்பர் 4 அந்த மாதிரி தெரியுது. இதோ பொசிஷன் நம்பர் 4 இவன் தான். ஐயோ, ஃபார்முலா 1 ரேஸ் காரில் இருக்கு. வாங்க இப்படியாச்சும் நம்ம மோதி என்ன அது கார் இப்போ ஒரு நிமிஷம் தூக்கிக்கிட்டு போச்சு. ஓகே, கமான் வந்துரு. அந்த ஃபார்முலா 1 காரை அண்ணா என்ன அது எங்கிட்ட திருப்பினா எங்கிட்ட போகுது? இதாண்டா அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முடியும் போது ஒன்று தருவானுங்க, அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அந்த ரேஸை முடிக்கும்போது. போய் நம்ம பொசிஷன் 1 எங்கே இந்த ரேம்பும் வச்சுருக்கானுங்க. ஆனால் அந்த பச்சை கலர் போர்டை ஒரு 2 இடத்துல தான் வச்சுருக்கானுங்க, அந்த பழைய ரேஸ் கார் ஷோரூமு. ஓகே, பறக்குறோங்க. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் 1 தான். கமான், பச்சை கலர் போர்டு 3வது இடமா? என்ன அது பிரேக்கு பிடிச்சா எங்கிட்டோ போகுது. ஆனால் என்ன இந்த காரை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். டாப் ஸ்பீட்லாம் போட்டு பிரேக் அடிச்சிங்கன்னா எங்கிட்டோ தவழ்ந்துக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டா, ஃபினிஷ் லைனில் ஒன்று தரானுங்க. இதோ பொசிஷன் 1 நம்ம எத்தனாவது பொசிஷன்னு வருது, அவ்வளோதான். இது வெளில வந்துட்டோம், அவ்வளோதான் கைஸ். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கேம் மட்டும் வெளில வந்துடுவீங்க, அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம திருப்பி கேமுக்குள்ளே போவோம். சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம இந்த ரேஸ் கார் அப்டேட் பார்த்தாச்சா? என்னடா 3 அப்டேட் வரப்போகுதுன்னு சொன்னியே, அப்படி என்னடா அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, முதல் அப்டேட்டு போலீஸ் பைக். இதை வரும்னு சொல்கிறானுங்க. இது வருதான்னு நானும் பார்க்குறேன், பட் ஆனால் வர மாதிரி தெரியலை. திருப்பியும் இப்போ பேச்சு எடுத்ததுனால சொன்னேன். ரெண்டாவது, நமக்கு ஏற்கனவே கிரியேட் மாடல நம்ம ஒரு சில வண்டிங்களெல்லாம் நம்ம ஃபைலை கிளிக் பண்ணி அதில் ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு ஏதோ ஒன்று பண்ணோம். அந்த இது மாதிரியே ஒரு வீடை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன், அந்த மாதிரியே ஒரு காரு வந்திருக்கு. பட் ஆனால் அது என்ன லிங்க்குன்னு தெரில, கிடைக்கவும் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு ப்ரூமும் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க RGS 2ல். ஆனால் என்ன அதோட லிங்க்கும் இன்னும் கிடைக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டுறேன்.
அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு அந்த ப்ரூம் வரப்போகுது, வந்துருச்சு, லிங்க் கிடைக்கல. நமக்கு அந்த வீடு வந்து கார் மாதிரியே வரும்னு சொன்னானுங்க. அதாவது ஏதோ ஒரு கார் நம்ம போட்டோம், என்ன கார்னு மறந்து போச்சு. ஆனால் ஒரு காரை நம்ம அந்த மாதிரியே லிங்க்கை ஃபுல்லாக கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இந்த கோடுன்னு போட்டு பேஸ்ட் பண்ணோன்னா வரும். அந்த லிங்க் போய் நம்ம கையில் இன்னும் கிடைக்கல. இப்போதைக்கு அந்த காரோட லிங்க்கும் ப்ரூமோட லிங்க்கும் கிடச்சா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் போட்டுறேன். இப்போதைக்கு அதெல்லாம் வந்த அப்டேட்டு எனக்கு இன்னும் கிடைக்கல. இப்போதைக்கு நான் சொன்ன 3 அப்டேட்டில் ஒரு அப்டேட் வந்து அந்த வீடு கவர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி பிக்சரை இப்போ போடுற பாருங்களேன். ஆனால் இந்த மாதிரி வீடு கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். கிடச்சாதான் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம அந்த வீடு பார்த்தாச்சு, போலீஸ் பைக்கும் பார்த்தாச்சு. 3ஆவதாக என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளையிங் கார். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். இதை பார்த்தா எனக்கு ஃபேக்குன்னு தான் தோணுது. பட் ஆனால் இந்த மாதிரி பறக்கிற கார்லாம் வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிறானுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த ஏற்கனவே வீடு காமிச்ச மாதிரி ஏற்கனவே ஒரு காரை கொண்டு வந்துட்டானுங்க. இந்த வீடையும் அந்த ஃப்ளையிங் காரையும் கொண்டு வரதுக்கு ஒன்றும் அவ்வளோ நேரம் ஆக போகிறது. ஆனால் சாதாரண போலீஸ் பைக்கு இவங்களால் கொண்டு வர முடியல. அதான் பிரச்சனை. போலீஸ் ஹெலிகாப்டர், மிலிட்ரி ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்தானுங்க. பட் எங்கே அந்த போலீஸ் பைக்குன்னு தான் காணும். இப்போதைக்கு நம்ம போலீஸ் பைக்கை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நியூ ரேசிங் காரை பார்த்தாச்சு. வீடு எப்படி வரலான்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஃப்ளையிங் காரும் பார்த்தாச்சு. இப்போதைக்கு நான் சொன்ன 3மே டவுட்டில் தான் இருக்குது. வரலாம், வராட்டியும் போகலாம். அதோட நம்ம நிஞ்சா கேமிங் வந்து எங்கே ப்ரோ வந்தே பாரத் அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்க. ஆனால் நம்ம நேரத்துக்கு வந்தே பாரத் அப்டேட் இன்னும் வரலை. அது நமக்கு ஒரு ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம். நமக்கு இப்போ கிடைக்கிறதெல்லாம் ஒரிஜினலா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி ஃபேக்கு தான். ஆனால் நம்மளால் கண்டே பிடிக்க முடியல. இப்போ இருக்கிறவங்களாம் ஃப்ளையிங் காரை எனக்கு இப்போ டவுட்டு தான். போலீஸ் பைக்கே தரல, இல்லை ஃப்ளையிங் கார் தருவானுங்களான்னு டவுட்டு தான். ஆனால் ரேசிங் கார் தந்துட்டானுங்க, அதில் ஒரு சந்தோஷம். சரி, ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.